அனைவருக்கும் வணக்கம். மணிகண்டன், அரசு உயர்நிலைப்பள்ளி, அயன்தத்தனூர், செந்துறை வட்டம், அரியலூர் மாவட்டம். இப்போ நாம் ஒரு எல்லாத்துக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு ஆப்பை இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு டைப் பண்ணுறோம், ஒரு தமிழில் டைப் பண்ணுறதுக்காக ரொம்ப சிரமப்படுவோம். சில பேர்த்துக்கு பாண்டு தெரியாது. ஆனால் இதில் என்னென்னா ஒரே பாண்டு தான், லதாங்கிற பாண்டு தான், அதில் தான் நம்ம டைப் பண்ண முடியும். மற்ற பாண்டுலாம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இது டைப் பண்ணுறதில்ல, நாம் என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே அதை டைப் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நாம் சிஸ்டத்தில் பயன்படுத்திக்கலாம், இல்லை செல்லில் பயன்படுத்திக்கலாம், எதில் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அது பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். இப்போ முதல்ல ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டைப் பண்ணுங்கள், தமிழ் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் கன்வெர்ட்டர். அங்கேயே வந்துருச்சு பாருங்கள், ஃபஸ்ட் இடத்துல வந்துச்சு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் நிறைய வரும். நம்மளுக்கு தேவை இந்த 4வதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலரில், இந்த கலரில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க. இதுதான் கொஞ்சம் மற்ற எல்லாத்த விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி இதை இன்ஸ்டால் பண்ணத்தால் எனக்கு நேரடியாக ஓப்பன் கேட்கும். இப்போ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு எங்கே இருக்கோ இப்போ அதை எடுத்துக்கோங்க. இது லேட்டர் கொடுத்துங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு blank பேஜ் இருக்குது. இந்த பேஜில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு எந்த மேட்ரு தேவையோ அதை இப்போ நம்ம அப்படியே படிக்க போகிறோம். நம்ம படிக்க அதை டைப் பண்ணிக்கிட்டே வரும். இன்றைக்கி இந்த பட்டனை பாருங்கள், இங்கே கீழே ஒரு மைக் பட்டன் இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்டு வரும். சவுண்டு வந்த உடனே நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். எவ்வளவு பேசலாம்? ஒரு 3 லைன் பேசலாம். ஒரு 3 லைன் பேசிட்டு நிப்பாட்டிங்க. நீங்கள் அதிகமாக பேசிட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா லோட் ஆகிட்டே இருக்கிறத தவிர அதில் வராது. அடுத்து மேலே இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஒரு 2-3 வார்த்தை தப்பாக பேசிட்டேன், அதை எடுக்கணுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமும் போயிடும். அடுத்தது ஒரு காப்பி பட்டன் இருக்குது. இதை காப்பி பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் அதை கொண்டு போகலாம். அடுத்தது ஷேர் பட்டன் இருக்குது. அதை ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு அனுப்பலாம், மெயிலுக்கு அனுப்பலாம், ஃபேஸ்புக் அனுப்பலாம், எதில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அனுப்பலாம். அடுத்தது சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி நிறைய ஆப்ஷன் அங்கே இருக்குது. இப்போ எப்படி பயன்படுத்தி இப்போ சொல்லுவோம். ரெண்டாவது, சில வார்த்தைகள் அதில் சரியாக டைப் ஆகாது. இஷ்ஷு இது மாதிரி சில வார்த்தைகள் அதில் என்ன பண்ணணும்னா, இப்போ போரிஃபரா அப்படின்னு சொல்கிறோம்னா அதில் சரியாக வராது. அப்போ என்ன பண்ணணும்னா, எந்த இடத்துல 3 வரியை பேசி முடிச்சுட்டு எங்கே படித்து பார்த்துட்டு எந்த இடத்துல தப்பு நடக்குதோ அந்த வார்த்தையை மட்டும், அந்த எழுத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், உடனே சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி பேசுகிறது முதல்ல பார்ப்போம். இந்த கீழே இருக்கக்கூடிய மைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஒரு சவுண்டு வரும், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறும் வகையில் அணுக்கள் அவற்றின் வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களை மற்ற அணுக்களுடன் பங்கீடு செய்து இணைக்கின்றன. இப்போ அப்படி படித்து பாருங்கள். நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறும் வகையில் அணுக்கள் அவற்றின் வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களை மற்ற அணுக்களுடன் பங்கீடு செய்து இணைக்கின்றன. இப்போ நாம் ஒரு செகண்ட்லேயே என்ன பண்ணிட்டோம், இதை இங்கே ஏற்றிக்கிட்டோம். எது வரையும் நீங்கள் டைப் பண்ணலான்னா, இங்கே கீழே பார்த்தீங்களா, இது முடிகிற வழி தான் நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் தள்ளி விட்டால் அது போகும் டைப் ஆகிட்டு. ஆனால் அது என்ன பண்ணாதுன்னா காப்பி கொடுத்தா வராது. இப்போ இது வழி தான் நீங்கள் பண்ணலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபுல் ஸ்டாப் பண்ணணும்னா அந்த இடத்துல கரெக்டாக இதை கொண்டு வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். இல்லை இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பாருங்கள். இப்போ எனக்கு ஒரு கேப் வேணும்னா இந்த பட்டனை இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக கேப் வந்துடும், அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்போ இப்படியே கொடுத்து இதை பேக் கொடுத்தீங்கன்னா திரும்பி வரும். இன்னொரு தாட்டி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பேக் கொடுத்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக நீங்கள் பண்ணது எல்லாமே போயிடும். அதனால் அந்த இடத்துல மட்டும் பேக் பண்ணுங்க. இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறோம், போரிஃபெரா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போரிஃபெரான்னு சொன்னேன், ஆனால் அது அங்கே என்ன வந்திருக்குது, போர் ஈஸ்வரான்னு வந்திருக்கு. ஸோ இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை டெலீட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தமிழ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போய் நாம் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். போரிஃபெரா அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், நாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் வந்துடுங்க. இந்த லாஸ்ட் வரையும் தான் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இது சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நான் எனக்கு இது சிஸ்டத்துக்கு வேணும், அங்கே போய் தான் நான் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா
என்ன பண்ணலான்னா அப்படியே ஷேர் கொடுக்கலாம் கொடுக்கலாம். இல்லை சார் நான் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் ஒரு 2-3 பக்கம் இதை டைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 2-3 பக்கத்தையும் ஒரே பேட்சில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, டைப் பண்ண முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், இது வழி தான் நம்ம டைப் பண்ண முடியும். இப்போ ஒரு 3 பாராகிராஃப் டைப் பண்ணியாச்சு, இந்த பேட்ச் இந்த ஒயிட் பேட்ச் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே அப்படியே அந்த காப்பி பட்டனை கொடுங்க. கொடுத்துட்டு இந்த நடுப்புற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பின்னாடி வாங்க. அப்படியே பின்னாடி வந்துட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை போய் ஓப்பன் பண்ணுங்கள். யாராவது ஒரு நம்பர் உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. உங்கள் பையன் நம்பரோ இல்லை உங்கள் ஒய்ஃப் நம்பரோ யாரோ ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதை என்ன பண்ணுறீங்கன்னா வச்சு அழுத்துனீங்கன்னா பேஸ்ட் கேட்கும். அப்படியே பேஸ்ட் கொடுத்துட்டு ஒரு கேப் கொடுத்துட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். கேப் கொடுத்துட்டு திரும்பி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பட்டன் அழுத்துனீங்கன்னா இங்கே 2மே இருக்கும், வாட்ஸ்அப்பும் இருக்கும், நீங்கள் டைப் பண்ணதும் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்க. இப்போ இந்த பேஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதனால் இதை என்ன பண்ணிட்டீங்க, நம்ம காப்பி பண்ணி இப்போ அங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதனால் இந்த பக்கம் எனக்கு தேவையில்லை. அடுத்தது ஃபுல் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது பாருங்கள், அவ்வாறு இணையும் போது அவற்றிற்கு இடையே பிணைப்பை உருவாக்க தேவையான 2 எலக்ட்ரான்களை இரு அணுக்களும் சமமாக தலா 1 எலக்ட்ரான் வீதம் வழங்குகின்றன. அவ்வாறு இணையும் போது அவற்றிற்கு இடையே பிணைப்பை உருவாக்க தேவையான 2 எலக்ட்ரான்களை இரு அணிகளும் தலா 1 எலக்ட்ரான் வீதம் வழங்குகின்றன. இது டைப் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன பண்ணுறோம், இதை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கிறோம். இந்த பேட்ச் வரலையும் இந்த முடிகிற வரலையும் திருப்பி இதை என்ன பண்ணிக்கிறோம், காப்பி கொடுக்குறோம், இந்த பட்டன் அழுத்துகிறோம், அங்கே வாட்ஸ்அப் போகிறோம். அந்த அதில் நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ணது அப்படியே இருக்கும். எங்கே அதுக்கு கீழே அதே வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா பேஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ திருப்பி டைப் பண்ணது வந்து இப்போ எவ்வளவு தேவையோ அவ்வளோ ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை இப்போ நீங்கள் வந்து மெயில் பண்ணிக்கலாம். மெயில் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் போய் எடுத்து சிஸ்டத்துலேருந்து செலக்ட் பண்ணி வேர்டுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுலேருந்து பவர் பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே கொண்டு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே வச்சு அழுத்துங்க. செலக்ட் ஆல் கேட்குதுங்களா, செலக்ட் ஆல் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன கேட்குது, காப்பி கேட்குது. இதை இப்போ காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு நேராக எங்கே போகிறோம்னா நம்மளுடைய மெயிலுக்கு போகிறோம். ஓகே, நம்மளுடைய மெயிலுக்கு போகிறோம். இப்போ போயிட்டு சென்ட் பண்ண பண்ணுறோம். உங்களுக்கு நமக்கே நாம் என்ன பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம், தெரியும். இப்போ இது மேலே இருக்கிறது என்னுடைய மெயில் அட்ரஸ்ஸு. திருப்பி 2ல் போய் என்னுடைய மெயில் அட்ரஸையும் நான் டைப் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இங்கே தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் சப்ஜெக்டை கொடுத்துக்கலாம். அதனுடைய தலைப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கிட்டு கீழே கம்போஸ் மெயில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதை ஒரு அழுத்துனீங்கன்னா பேஸ்ட்டுன்னு கேட்கும். பேஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நாம் அங்கே என்ன டைப் பண்ணி கம்ப்ளீட்டாக வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கிறோமோ, எத்தனை பேட்ச் வச்சுருக்கோமோ அத்தனை பேட்ச் இங்கே வந்துடும். இதை அப்படியே நீங்கள் சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எங்கே போயிடும்னா நம்ம மெயிலில் போய் இருக்கும். இப்போ நீங்கள் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி நெட்டை கனெக்ட் பண்ணி மெயிலை ஓப்பன் பண்ணி இதை எடுத்துக்கிட்டு இதை அப்படியே திருப்பி செலக்ட் பண்ணி வேர்டை ஓப்பன் பண்ணி வேர்டில் கொண்டு வச்சுக்கலாம். வேர்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே தேவையோ வேர்டாக தேவையோ பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை சார் எனக்கு பவர் பாயிண்ட் வேணுமா அப்படின்னு சொன்னால் அதை செலக்ட் பண்ணி எங்கே பவர் பாயிண்டில் தேவையோ கொண்டு என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல் மெத்தட், அனைவருக்கும் பயன்படுத்தத்தக்கதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.